வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம் ம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த இது தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தோசை ஊற்றிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் மழை அப்படி ஊற்றிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பண்ண முடியல. ஆ, அவ்வளோ மழை வருது புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில். ஓ, அவ்வளோ மழையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் வேறு இல்லை, இப்போ தான் வந்துச்சு. எப்போலேருந்து மம்மி பெய்யுது? காலையிலேருந்து பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. மதியம் ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம், ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மழை சொவன்னு ஊற்றிக்கிட்டு. நாளைக்கு ஸ்கூல் காலேஜெல்லாம் லீவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் லீவ் விட்டுருவா? ஆமாம், இப்படி பெஞ்சா அப்புறம் என்ன பண்ணுறது? லீவ் தான் விடணும். இந்த மலையில் என்ன ஒர்க்கு மம்மி பார்க்கலாம்? ஒரு ஒர்க்கும் பார்க்க முடியாதா? காலை கையை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்க வேண்டியது. அதான் பண்ணலாம். அதே பண்ணலாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளேயுமே குளிர் வருது இல்லை மம்மி? என்னதான் நம்ம காங்கிரீட் வீடு கட்டினாலும். ஆனால் நம்ம வீடு குளிர்ல, ரொம்ப இந்த வீடு குளிர்ல. அவங்களுக்கெல்லாம் இங்கே தையலுக்கெல்லாம் இங்கே அவங்க இருக்க ஏரியாவெல்லாம் பயங்கரமா குளிர் தான். ஆமா. ஓ, சொன்னாங்களா? ஆமா. நம்மளுக்கெல்லாம் குளிர் இல்லை. நம்மளுக்கெல்லாம் வெயில் காலத்துல தான் இருக்க முடியாது ரொம்ப. ஆமா, வெயில் காலத்துல வெக்க கொஞ்சம் கூட இருக்கும். வெக்க பயங்கரமா இருக்கும். மழை காலத்துல பரவாயில்ல. மழை காலத்துல ஸ்வெட்டர் போட்ட மாதிரி இருக்குல்ல நம்ம உடம்புக்கு. நம்ம போர்த்திக்கிறதே இல்ல, சும்மாவே படுத்துக்குவேன். ஆனா ஃபேன் போட மாட்டேன், போர்த்திக்க மாட்டேன். ஓ, நம்ம உடம்புக்கு ஸ்வெட்டர் போடுறோம்ல, அது மாதிரிதான் வீடு இருக்கிறது. வீட்டு கட்டடம் வந்து எப்படியும் பாதுகாத்துருது நம்ம. இதுக்குள்ள எல்லாம் எப்படித்தான் இருக்காங்க? ஆமா, ஷீட்டு இது ஓட்டுக்குள்ள அவங்க அந்த பக்கத்து வீடு மம்மி, அவங்க இன்னும் காங்கிரீட் வீடு கட்டுறோம்னு சொல்லி கட்டவே இல்லை. இந்த மலைக்கு நிறைய பேர் அந்த காலத்துலலாம் சொட்டர் போடுவாங்கல்ல மம்மி, மழை பெஞ்சா. இப்ப யாரும் சொட்டர்லாம் போடுறது இல்ல. சொட்டர்லாம் போடுறவங்க போடுறாங்க. இங்க ஒரு செல்ல பாப்பா போட்டுக்கிட்டே தெரியும். ஆமா, இங்க பக்கத்து பின்னாடி வீட்டுல ஒரு செல்ல குழந்தை ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு தான் தெரியவாங்க. எப்ப பார்த்தாலும் கிளவி அவ்வளவு பேசுவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும். அவ்வளவு திமிரு பேசுவா. கடைசி ஒரு ஊர் போனதுல ஒரு இடம் பார்த்ததுல அப்படி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுவாங்க எல்லாரும். ஆமா, ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு தான் தெரியும். நம்ம வந்த புதுசுல பார்த்தா, நம்ம இந்த புது வீட்டுக்கு வந்த புதுசுல ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு தான் தெரியும். நம்மளுமே அங்கே நம்ம அரியலூர்ல இருக்கையில ஸ்வெட்டர் போட்டோம்ல மம்மி. அப்படியா? உள்ள என்ன சொட்டர் வச்சிருந்தோம். சொட்டர்லாம் வச்சுக்கதே வேணாலும் இந்த ஊரு கொஞ்சம் கிளைமேட் நம்ம ஊர்ல அவ்வளவு தேவையில்லை. நம்ம ஊர்ல இந்த ஒரு மாசம் மட்டும்தான் வின்டர் சீசன். 2 3 4 5 இது ஊத்தியாச்சு. இன்னும் ஒரு 5 ஊத்தினா போதும். மம்மி, அந்த இவங்க ஆப்பிரிக்கா நேம் பாக்குறீங்களா? ஆமா, பார்த்தேன். அது இந்த யாடு இப்ப சொல்றேன் கொஞ்ச நேரத்துல. அங்க நீ அந்த பொண்ணு நல்லா கொடுது. அந்த ஃப்ளைட்ல அங்கேருந்து வர்றதுக்கு ஷார்ஜா வந்து வரணுமா ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிரிக்காவிலேருந்து. ஷார்ஜா வந்துதான் வந்தாள் அந்த வாட்டி. ஓ, இப்போ வந்திருக்காளா? ஆமா, லீவுக்கு வருவாங்க, ஸ்கூல் லீவுக்கு. எப்போ ஷார்ஜா வந்து அப்புறம் இது ஷார்ஜாவிலேருந்து சென்னை வருவாங்களாம். ஓ, அப்போ துபாயை தாண்டி இருக்கு போல. காலையில 10 மணிக்கு ஏறினா, காலையில 10 மணிக்கு ஏறினாங்களாம். இங்க விடிகாலையில 3:30 4க்கெல்லாம் வந்துடலாமா. 2 ஃபிளைட் மாறி வர. ஓ, நீங்க ஃபிளைட்ல போன அனுபவம் உண்டா மம்மி? நான் எங்கேயுமே போனதில்லை. ட்ரெயின்ல? காசிக்காவது ஃபிளைட்ல போகலாம். ட்ரெயின்ல? காசிக்கு ட்ரெயின்ல போகலாமா? ஃபிளைட்ல போகலாமா? போலாமே. வாரணாசி வரைக்கும் போயிட்டு. வாரணாசிக்கு பக்கம் தான் காசியா? ஆமா, வெளிமாலாம் காசிக்கு ஃபிளைட்ல தான் போயிருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நம்ம நாயத்தார் சங்கத்துல இது போட்டிருக்காங்க, அந்த அது ட்ரெயின்ல தான் கூட்டிட்டு போவாங்க. ஃபிளைட்ல கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஃபிளைட்ல தான் கூட்டிட்டு போக மாட்டாங்க. நீங்க ட்ரெயின்ல லாங் ஜேர்னினா எங்க வரைக்கும் போயிருக்கீங்க? நாங்க கேரளாவெல்லாம் ட்ரெயின்ல போவோம். அது ஒரு நாள் ஆயிருமா? இன்னைக்கு நைட் ஏறினா நாளைக்கு காலையில தான் போய் சேருவோம். அதுதான் நம்ம சென்னை பெங்களூர் அப்படித்தானே போறோம். அப்படிதான், அவ்வளவுதான். நீங்க டிராவல் ரொம்ப நாளாகும். ஆமா, ஒரு நாள் ஃபுல்லா முடிஞ்சு 2வது நாள் ஃபுல்லா முடிஞ்சு அப்படி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த ஹரித்வார் அது இதெல்லாம் போறது, ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கே இங்கெல்லாம் போறதெல்லாம் 3 நாள் ட்ரெயின் டிராவல். இப்ப எங்க காலேஜ்ல 2 பசங்க இருக்காங்க. அந்த பயிலுக்கு, சார் நாங்க டிராவல் பண்ணா 3 நாள் ஆகும் சார் அப்படின்றாங்க. அவங்க ஊருக்கு போறதுக்கு அங்க இருந்து இங்க வந்து படிக்கிறாங்க பணத்தை கட்டி.
சார் ட்ராவல் 3 days சார் அப்படின்பாங்க. அவங்க ஏன்டா தீபாவளிக்கு போல இந்த பொங்கலுக்கு போலன்னு கேட்டோம்னா, சார் ட்ராவல் 3 days சார், நான் 3 days கோயிங் 3 days கம்மிங் சார் அப்படின்னு. 3 நாள் போகணும் 3 நாள் வரணும், அதனால நான் இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கேன் சார், அவன் போகல சார் அப்படின்பாங்க. எதுக்கு அந்த ஊர்ல காலேஜ் இல்லையா அவங்க ஊர்ல எல்லாம்? இல்ல ஏதோ எப்படியோ வந்து இங்க படிக்கிறாங்க, என்ன ரீசன் ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கும்னா தெரியல. அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் டிராவல் பண்றதே கஷ்டம் இல்லை. நைட்டு ஏறினா காலையில போய் இறங்கிறேன். நம்ம இங்க இருந்து திருச்சி புதுக்கோட்டையில இருந்தெல்லாம் பெங்களூர் சென்னை எல்லாமே நைட்டு ஏறினா காலையில இறங்கிடலாம். சென்னையும் சரி பெங்களூரும் சரி அப்படித்தானே மம்மி? ஆலுவாயும் அப்படிதான் கேரளா. கேரளாவும் நைட்டு ஏறினா காலையில இறங்கிடலாம். காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் பல கொண்டு விட்டுருவாங்க. கேரளால இது பஸ் எல்லாம் கேரளாக்கு போறது எங்க இருந்து போகணும்? கோயம்புத்தூர்ல இருந்து போனோம்னா கேரளா போயிடலாம். அப்படியா? கோயம்புத்தூர் கன்னியாகுமரி எல்லாம் கேரளா பாடுறது. கோயம்புத்தூர் இங்க இருக்கு, கேரளா இங்க இருக்கு. கோயம்புத்தூர் கேரளா பக்கம் தான். கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாக்கு போவாங்க பஸ்ல போறவங்க அப்போலாம். கேட்டு பாரு யார்கிட்டயாவது. நீங்க நீலகிரிலாம் போயிருக்கீங்களா மம்மி? நீலகிரிலாம் போனோம். ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கேன். ஓ, நம்ம இந்த அப்பா இருக்கையில போனது அது கொடைக்கானலா? அது கொடைக்கானல். ஓ, ஆனா கொடைக்கானல் இப்ப நிறைய மாறிடுச்சு மம்மி. நான் இந்த வாட்டி போகையில அப்போ இருந்த ஏற்காடு இல்ல, அது திருப்பதி இல்ல. திருப்பதி ஆமா, அது நம்ம போட்டோ எடுத்ததெல்லாம் திருப்பதி. திருச்செந்தூர் போனோம் லாஸ்ட், அப்பாவோட போனது திருச்செந்தூர். திருச்செந்தூர் நமக்கு ராசி இல்ல மம்மி. இப்ப நம்ம இந்த குரூப் போட்டோ எடுத்தோம்ல, அந்த மெழுகு விக்கிறவங்களோட அதெல்லாம் திருப்பதி. ஆமா. கொடைக்கானல் இல்ல. கொடைக்கானல்ல வெறும் மலை பிரதேசமாவில் இருக்கு. கொடைக்கானல்ல ஃப்ளவர் நிறைய இருக்கும். ஃப்ளவர்ஸ் அதே மாதிரி ஒசூர்லயும் ஃப்ளவர்ஸ் நிறைய வச்சிருப்பா. இந்த சாமந்தி பூவா, அந்த பூ நிறைய வச்சிருப்பாங்க. உங்களுக்கு குளிர் பிரதேசம்னா எது மம்மி பிடிக்கும்? எனக்கு குளிர் பிரதேசம் கேரளாவில் நல்லா தான் இருக்கும். நைட்டு நல்லா தூக்கம் வரும். இந்த டார்ஜிலிங்லாம் சொல்றாங்கல்ல, ரொம்ப அப்படி மைனஸ் ரொம்ப போயிடும். கனடா, டார்ஜிலிங் இதெல்லாம். ஆனா குளிர் பிரதேசத்துல இருந்தோம்னா வாழ்க்கையே வெறுத்து போயிடும். எப்படி ஐஸ் மாதிரியே இருக்குமா? ஐஸ் மாதிரி இருக்கும். நம்ம பகல்ல ஒரு இடத்துக்கு ஜாலியா வண்டியிலயோ கார்லயோ எங்கேயும் போகவே தோணாது. சும்மா இழுத்து போர்த்தி படுத்துக்குதுன்னு தோணும். வேலையை முடிச்சு சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு படுத்துக்குதுன்னு தோணும். அந்த சாப்பாடுமே நம்ம தொண்டைக்குழியில இறங்கையில ஜில்லுன்னு இருந்தா எப்படி இருக்கும்? அதை சூடு பண்ணி தானே சாப்பிடணும். சுடதான் சாப்பிடணும். அப்படிதான் இருக்கணும். சுடதான் சாப்பிடணும். அப்புறம் எந்த இடத்துல இப்ப ஏதோ ஒன்று தொட்டுட்டோம் ஹேண்ட் வாஷ் பண்ணோம்னு வச்சுங்க, அப்பவும் தண்ணி ஜில்லுன்னு வரும். ஆமா. அப்ப நம்ம வந்து எல்லா தண்ணியுமே தண்ணியில யூஸ் பண்றது எல்லாமே சூடா. கேரளாவில இப்படியே தான் இருக்கும். அதுலதான் நாங்கெல்லாம் இருந்தோம். ஓ, அதான் சொல்லி ஸ்கூலுக்கு போவோம். தலை குளிச்சுட்டு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இப்படித்தான் போவோம். ஓ, நீங்க இங்க எத்தனை வருஷம் இருந்தீங்க? நான் 1ஆவதுல இருந்தே இங்கதான் படிச்சேன். நான் 1ஆவதுல இருந்தே. உங்க அப்பாவுக்கு நீங்க 1ஆவது படிக்கையிலே வேலை கிடைச்சிருச்சு. ஆமா. அங்க இருந்து நீங்க 10ஆவது முடிக்கிற வரைக்கும் அங்கதான் இருந்தோம். 10 வருஷம். வந்துட்டு போவீங்களா கல்யாணக்கார விட? அது இதுன்னா கல்யாணக்கார வீட்டுக்குலாம் அப்ப நாங்கெல்லாம் வரமாட்டோம். ஆயாவும் ஐயாவும் மட்டும்தான் வருவாரு. ஓ, அவங்க 2 பேர் மட்டும். அவங்க 2 பேரும் தான் வருவாரு. உங்களுக்கு ஸ்கூல் இருக்கனால விட்டுருவா? வருஷத்து லீவ் அன்னைக்கு லீவும் போது வருஷத்து லீவ் 2 மாசம் இருக்குல்ல, அப்பதான் எங்களை கூட்டிக்கிட்டு வருவாரு. அப்ப இங்க வந்தா எங்களுக்கு சொர்க்க பூமியா இருக்கும். நம்ம அப்பதான் வந்தோம்னா அப்படி இருக்கும். அப்ப இந்த நொங்க வண்டி முடி வெட்டுறவன் வீட்டுக்கு வந்து வெட்டுவேன். எல்லாருக்குமே சிட்டி வீட்டுக்கெல்லாம் வந்து வெட்டுவாங்க. வந்து ஒரு இடத்துல வாசல்ல உட்கார்ந்து வெட்டி இதுமாங்க. வெட்டி எவ்வளவு மம்மி காசு வாங்கிட்டு போவாங்க? தெரியல, காசு கம்மியா தான் வாங்குவாங்க. 50 பைசா 1 ரூபா அப்படிதான் வாங்கிட்டு போவாங்க. அப்பதான் 50 பைசா. முடி வெட்ட இப்படி போறது இல்ல, வீட்டுல வந்து வெட்டி விடுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே அவங்க அந்த பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க. ஒரு முடி வெட்டுறதுக்குன்னு ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்துருவாங்க சொல்லி விட்டோம்னா. அப்ப அவங்களுக்கு இவ்வளவுலாம் இதுல இப்ப பார்பர் ஷாப் எல்லாம் கூட்டமாவில இருக்கு. அதுக்கு ஸ்டைலா வெட்டுறாங்க, அதுவா வெட்டுறாங்க, இதுவா வெட்டுறாங்க. அவங்க எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அப்பெல்லாம் அவங்க சும்மா மரத்தடியில உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த இதுல
இப்ப நம்ம போறோம்ல சந்தை, ஆமா அங்கனைக்குள்ள மரத்தடியில உட்காந்துருப்பாரு. இந்த காட்சி எண்ணெய் மளிகை கடை அந்த வீடு கிட்டிருக்காருல்ல, ஆமா அங்கனைக்குள்ளதான் மரத்தடியில உட்காந்துருப்பாரு அவரு. ஓ அவரை போய் கூப்பிட்டு வந்தோம்னா அவர் வந்துருவாரு. சொல்லிட்டு வந்தோம்னா வந்துருவாரு. ஓ வந்து யாருக்கு எத்தனை பேருக்கு வெட்டணுமா வெட்டிட்டு காசை வாங்கிட்டு போவாரு. எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போவாரு. இப்ப எத்தனை பேருங்க நீங்க வந்து எல்லா பசங்களுக்கும் சேர்த்து வெட்டிங்களா? பாஸ்மாமா எல்லாருக்கும் சேர்த்து வெட்டிட்டு காசு கொடுப்பாரு. ஓ அது சேர்த்து பண்ணுவாங்க. அப்புறம் வேற என்ன? நொங்கெல்லாம் அந்த காலத்துல வெள்ளாமக்காரன்னு சொல்லுவோம். வெள்ளாமக்காரன் நொங்கெல்லாம் அவங்க பறிச்சு அவ்வளவு பிள்ளைகள்லாம் வந்திருந்தோம்னா அவ்வளவு பறிச்சு சாக்குல கொண்டாடுவாங்க. அது வெட்டி வெட்டி அவங்களே தருவாங்க. நம்ம நோண்டி குடிக்கிறதே வேலை. நொங்கெல்லாம் இப்ப வெட்டி வெட்டி தருவாங்க அவங்களே வெள்ளாமக்காரங்க. ஓ எப்படி உங்க இடத்துல நொங்கு வச்சிருப்பாங்களா மரம்? தெரியல, அப்படித்தான் இருக்கு. எனக்கு அது சரியா தெரியல. ஆனா அவங்க வெட்டி வெட்டி தருவாங்க. ஆயா வீட்லயும் அப்படித்தான், ஆயாவோட அம்மா வீட்லயும் அப்படித்தான், நம்ம இங்கேயும் அப்படித்தான். நொங்கு எல்லாம் வெட்டி வெட்டி தருவாங்க. ஆனா இளநீ குடிச்சு தெரியல, நொங்குதான் குடிச்சிருக்கோம். நீங்க அப்புறம் கல்யாணம் ஆயிட்டு தான் ஃபுல்லாவே இங்க தமிழ்நாடா மம்மி? கல்யாணம் ஆயிட்டு தான் தமிழ்நாடு. வேற ஸ்டேட்டுக்கே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த லீவுக்கு வரையில மட்டும்தான் வருவோம். அதனால உங்களுக்கு தமிழ்ல வந்து ஸ்டடீஸ் பத்தி தெரியல? தமிழ்ல நான் படிக்கல. தமிழ் எனக்கு பேச்சுல வந்தது. ஆனா அது எப்படியோ சொந்த லாங்குவேஜ் வந்துருது. எல்லாரும் பேசுறது பார்த்தோம். இப்ப இது பண்ணாலும் கேரளால இதே எழுதிருவீங்களா? கேரளா எனக்கு இப்ப வரும் பாஷை. மலையாளம் நல்லா வரும். ஓ மலையாளத்துல எல்லா வார்த்தைக்கும் மீனிங் இருக்குல்ல? எல்லா வார்த்தைக்கும் எனக்கு மீனிங் தெரியும், எல்லாமே தெரியும். ஹிந்தியும் ஓரளவு அங்கே பர்மனண்டா ஹிந்தி வேணும்னு சொல்லுவாங்க. அதனால ஹிந்தியும் ஓரளவு தெரியும். ஓ இப்பவும் ஹிந்தி வந்து எல்லா இடத்துலயும் திணிக்கதான் பாக்குறாங்க. ஹிந்தி வந்து இந்த லாங்குவேஜ் அப்படிங்கறதுனால எல்லா இடத்துலயும் திணிக்கதான் பாக்குறாங்க. நிறைய பிள்ளைங்க ஹிந்தி எக்ஸாம் எல்லாம் எழுதுங்க, என்னமோ பிராதமிக் அது இதுன்னு எழுதுங்க. அந்த கேரளா பிள்ளைங்கலாம் அதுக்கு தனியா படிச்சு எழுதுங்க. அது படிச்சா ஹிந்தி டீச்சர் ஆயிடலாம். அப்ப தமிழ்நாட்டுல இருக்க ஸ்டடீஸ்க்கும் நீங்க அப்ப கேரளா ஸ்டடீஸ் தான் நல்லா இருக்கும். கேரளா ஸ்டடீஸ் தான் நல்லா இருக்கும் தமிழ்நாடு ஸ்டடீஸை விட. தமிழ்நாடு நல்லா சௌரியமா இருக்கிறதுக்காக வேண்டி உள்ளது தமிழ்நாடு. கேரளா அப்படி கிடையாது. என்னதான் வசதியா இருந்தாலும் இங்க உழைப்பாங்க, நைட் அண்ட் டே உழைப்பாங்க. ஒரு சினிமா போகணும், ஒரு ஜாலியா இருக்கணும்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஃபேமிலியா. ஆமா, நல்லா வயிறு ரொம்ப சாப்பிடணும், குச்சிக்கிழங்கோ ஏதோ ஒண்ணு சாப்பிடணும், இதுவா இருக்கணும், ஜாலியா இருக்கணும்ல நினைக்கவே மாட்டாங்க. இந்த குச்சிக்கிழங்குல அப்படி என்ன சத்து இருக்கு? குச்சிக்கிழங்கு கேரளா நல்லதான், கேன்சர்லாம் வராதான். இல்ல இப்ப நம்மளுக்கு எல்லாம் கிழங்கு வகையெல்லாம் அது சாப்பிட்டா வயிற்றுக்கு பசி அடங்குது இல்ல, அதுலயும் எதுவும் சத்து இருக்கும் போல. இல்ல மம்மி, இப்ப நம்ம இட்லி தோசை பலகாரம் சாப்பிடுற மாதிரி குச்சிக்கிழங்கு சாப்பிட்டா இருக்காது தானே? இல்ல, நல்லா வயிறு ஃபுல்ஃபில்லா தான் இருக்கும். குச்சிக்கிழங்கு எவ்வளவு நேரத்துக்கு பசி தாங்கும்? பசி கொஞ்சம் சீக்கிரம் தான் எடுத்துரும். ஆனா வயிறு ஃபுல்ஃபில்லா இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிட்டப்போ. அதுல தேங்காய் அரைச்சு ஊத்தி என்னென்னமோ பண்ணுவாங்க கேரளாவுல. அதுவே இது அவியல் ஆட்டம் என்னென்னமோ பண்ணுவாங்க குச்சிக்கிழங்கு. அப்படிதான் பண்றாங்க சுரேஷ்குமார். சுரேஷ்குமார் ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன், இப்ப பார்த்தேன் நான் ஒரு வீடியோ. ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன். போயிருந்தப்ப சின்ன வயசுல போவானா, அந்த கோயில்ல போகும்போது அவங்கள்ட்ட வசதியே இல்லையா, ரொம்ப 10 ரூபா தான் கையில வச்சிருப்பானா. அவங்க அம்மா அப்பாட்டையும் வசதி இருக்காதான். சித்தப்பாவோ பெரியப்பாவோ தான் கூட்டிட்டு போவாரான். எல்லா ஃபேமிலியும் கூட்டிட்டு போனா இவங்களும் சரின்னு அதோட போவானா. போனா 10 ரூபாய் வச்சுக்கிட்டு அவன் ஐஸ் விக்குமா, அது விக்குமா, இது விக்குமா, ஐயோ நம்ம கொடுத்து வாங்கினோம்னா செலவாயிருமேன்னு நினைச்சு அந்த 10 ரூபாயும் செலவு பண்ணாமலே வந்துருவானா, எதுவும் வாங்கி திங்காமலே வந்துருவானா. அப்ப அந்த கடவுள்கிட்ட வேண்டுதானா, நான் ஒரு நாள் கை நிறைய காசோட உன்னைய வந்து கும்பிடணும், எனக்கு அந்த ஒரு பிராப்தத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து அவன் சொல்றேன், நான் வந்து இப்ப மன திருப்தியா இருக்கிறேன், எனக்கு கை நிறைய நான் நினைச்சது அந்த கோயிலுக்கு போய் எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. என்ன கை நிறைய காசு, பொருளாதார ரீதியா நான் ரொம்ப நல்லா முன்னேறிட்டேன். கழுத்துல செயின் எல்லாம் போட்டிருக்கேன். பொருளாதார ரீதியா நான் ரொம்ப நல்ல விதத்துல முன்னேறிட்டேன். மனசும் திருப்தியா இருக்கு. இன்னொன்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னா உடனே மணி அடிச்சிச்சு.
கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பேன். மணி அது அடிச்சிச்சு. நினைச்சிருச்சு. அது நான் நடக்க விட்டு சொல்றேன், நான் இப்ப சொல்லல அப்படின்ட்டேன். ஓ நல்ல பையலா இருக்கேன், நல்ல கெஸ் பண்றேன். சாப்பிடுறதே ஒரு நாகரிகம் இல்லாத சாப்பிடுறானே தவிர ம் மத்தபடி கெஸ் பண்ணி அவருடைய கஷ்டத்தை எல்லாம், அப்ப இருந்த கஷ்டத்தையும் இப்ப மாறினதையும் யோசிச்சு பேசுறேன். ம் நல்ல ஒரு ஆடம்பரம் இல்ல, ஆகா நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேனே, நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு ஒரு தவிக்கிட்டு எல்லாம் இல்ல, ஒரு கர்வம் இல்ல, கர்வம் இல்ல, ஒரு இது இல்லாம ரொம்ப. அதுக்கு மம்மி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன்றனால அந்த இடத்த தக்க வச்சுக்கணும்னு ஒரு பயம். அப்புறம் வந்து நம்ம அதிகமா மீறிடக்கூடாது, நம்ம எப்பவுமே அந்த லெவல்ல தான் இது வந்திருக்கோங்கிறத ஞாபகத்திலயும் இருக்குது அவனுக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை மனசுல வச்சுக்கிட்டே தான் பேசுறேன். நல்ல பையனா இருக்கேன். நான் அந்த தெய்வத்திட்ட அப்ப அப்படி கேட்டிருக்கேன். இப்ப வந்து எனக்கு அது கடவுள் அந்த 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 கடவுள்கிட்டே எனக்கு கொடுத்துட்டாரு. நான் கேட்டதெல்லாம் நான் பொருளாதார ரீதியா நல்லா முன்னேறணும், நானும் கையில நிறைய காசு வச்சுக்கிட்டு இங்க வரணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அன்னைக்கு 10 ரூபாயை அப்படியே கொண்டு போவானா, மிச்சம் அப்படியே செலவழிக்காமலே கொண்டு போயிடுவானா வீட்டுக்கு. யாரும் எதுவும் வாங்கி தர மாட்டாளா அம்மா அப்பா, அப்படியே எதுவுமே சாப்பிடாம கொண்டு போயிருவேன் இந்த புது சாப்பாடு சாப்பிட்டு. இப்ப வந்து நான் பொருளாதார ரீதியாவும் நல்லா இருக்கேன், மனசு ரீதியாவும் நல்லா இருக்கேன். இன்னொன்னு நினைச்சிருக்கேன், அதுவும் நடக்கட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு. எனக்கு அப்படியே நல்லா இருந்துச்சு. நல்ல பையனா இருக்கேன். அவங்க அம்மா அந்த அளவுக்கு எல்லாம் விவரம் இல்ல, இவன் நல்ல விவரமா இருக்கேன். இப்ப அவங்க அம்மா வர ஆள் அதுல அவங்க அம்மா வச்சு இந்த டெய்லி வீடியோ எடுக்கலன்னா இதுக்கு கொண்டு விடுதுங்க மக்கள். அந்த கஸ்தூரிபாயை காட்டினாதே இதுக்கு விடுதுங்க மக்கள். கஸ்தூரிபாயை பார்க்கணும். ஓ இப்ப சீதமிழுக்கு போனாலே டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காரு, அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இதுல ட்ரெயின்ல போகையில போடுறேன், அங்கேயே ஃபுட்டு சாப்பிடையில போடுறேன், அதெல்லாம் விடல. எந்த நேரம் போடுறானோ அந்த நேரம் போட்டுறேன். காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு அது மாதிரி. சொந்தக்கார வீட்டுக்கு போனா கூட, இப்ப முத்துமினா வீட்டுக்கு நம்ம போனா கூட அங்க மத்தியான சாப்பாட்டுக்கு அந்த வீடியோ போட்டாரு. யார் வீட்டுக்கு போனாலும் அப்ப எவ்வளவு அக்கறையா இருக்கேன், அதை வந்து நான் விட்டுறக்கூடாது. அந்த இதே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல பையனா இருக்கேன். கேரக்டர் வைஸ் நல்ல பையனா இருக்கேன். அவங்க அம்மா நல்ல பையனா தான் பெற்றிருக்கு. ஒரு ஆடம்பரம் இல்ல. இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேனே, நான் இனிமே தோசை ஊத்த மாட்டேன், அதே கிச்சன்ல அதே மாதிரி தோசை ஊத்தி அதே மாதிரி சாப்பிடுறேன் இங்க வந்தாலும். நல்ல பையனா இருக்கேன். ஏன்னா மம்மி கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் அதுதான் அந்த ராதா ரவி ஒரு படத்துல சொல்லுவாரு, கஷ்டப்படாம கிடைச்சா எதுவுமே நீயும் தக்க வச்சுக்க மாட்ட, அது நிலைக்கவே நிலைக்காது. வேணா நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பொருளுக்காக கஷ்டப்பட்டு அந்த இதை பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை பாதுகாக்கிறது நம்மள மாதிரி யாராலையும் முடியாது. இப்போ வந்து நீங்க கஷ்டப்பட்டு இந்த தோசைக்கல்லே வாங்குறீங்க, தோசைக்கல்லையா நாளைக்கு ஒரு அம்மா வந்து கீழே தூக்கி போடுதுன்னா அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அது எவ்வளவு வலிக்கும். அப்ப அந்த பணத்தை அந்த மாதிரி சேர்த்தினா அந்த பணத்தை எப்படி செலவழிப்ப, வேஸ்டா செலவழிச்சிட மாட்டேன் அப்படின்னு ராதாரவி சொல்லுவாரு. பணத்தை கஷ்டப்பட்டு சேர்க்கிறவனுக்கு தான் அதோட வலிமை தெரியும். அதனால அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்குமே இது பண்றதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நல்ல பையனா இருக்கேன். நல்ல பெற்றிருக்கா. அம்மாவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் அறிவு இல்லை. அம்மா பாடாமதி, பையன் நல்ல பையன். அப்பா அப்படி சைலண்டா நல்லவரா இருப்பாரு. ஆனா பொதுவா அப்பா நல்ல அப்பாக்களுக்கு தான் பிள்ளைய நல்ல பிள்ளைய பிறக்குது. அம்மா நல்லவங்களா இருக்கிறதுக்குலாம் உண்மையில அம்மா நல்லவங்களா இருக்கிறதுக்கு பிள்ளைய கெட்ட பிள்ளைய தான் பிறக்குது. அதுவும் நான் பார்த்துட்டேன். அம்மா கெட்ட அம்மாவா இருக்கிறதுக்கு நல்ல பிள்ளைய பிறக்குது. ஏன்னா புருஷன் நல்ல புருஷனா இருக்கேன், புருஷன் அனுசரிச்சு போய் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து குடும்பம் நல்லா வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும், அனுசரிச்சு போகணும்னு நினைக்கிறவன் இந்த பிள்ளைய நல்லா இருக்குது. அதை விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறோம் பிள்ளையெல்லாம் பிள்ளைகளாவே இருக்க மாட்டேங்குது. அதுகளுமே அதுகளுக்கு பாடுபடுறதுலாம் வேஸ்ட். நான் அதுவும் பார்த்துட்டேன். அம்மாக்கள் நல்ல அம்மாக்களுக்கு நல்ல பிள்ளைய பிறக்கிறது இல்ல, அம்மாக்கள் கெட்ட அம்மாக்களுக்கு நல்ல பிள்ளைய கிடைக்குது. கடவுள் கொடுக்குறாரு அப்படித்தான். அதெல்லாம் இப்ப நான் எனக்கு என் வயசுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது. தோசை சுட்டாச்சா மம்மி? தோசை சுட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தோசை சுட்டாச்சு. நைட்டுக்கு தோசை. இது மாவு கொண்டு வைக்கணும். தோசை சுட்டு வச்சிருக்கோம். பாவக்காய் குழம்பு, சாதம், கொஞ்சம் சாப்பிடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இனிமேல் காய்கறி நறுக்கையில் பார்க்கலாம். மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் வைக்கிறேன். வெள்ளைப்பூடு வெங்காயம் வைக்கிறேன் கைஸ், நாளைக்கு சமையலுக்காக. அந்த ஆப்பிரிக்கா பொண்ணு பேரு வெண்மை கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். வெண்மை கிச்சன்.
அவங்க சேனல் நேமே வெண்மை கிச்சன். வெண்மை கிச்சன். ஆமாம், ஆப்பிரிக்கா, அப்புறம் ஆப்பிரிக்கா. ம். அந்த பொண்ணு பேர் தீபா. அது வீட்டுக்காரர் பேர் என்னமோ தெரியல, அந்த பொண்ணு பேர் தீபா. ஓ, அவங்க தான் மாசம் எவ்வளவு செலவாகும்லாம் போட்டுருக்கு. அது பார்த்தீங்களா? அது பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ தான் கூப்பிட்ட. வந்துட்டேன். ஓ, அவங்க வேறு எதுவும் ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணுறாங்களா நீ? டேஸா? இப்போ கிறிஸ்மஸ், இப்போ வந்து தெரியல. அவங்க ஹிந்து தான். அவங்க அப்பா விவசாயமா. காலையில வயலுக்கு போகலைன்னா அவருக்கு தூக்கம் வராதான். காலையில எழுந்திரிச்ச உடனே விவசாயிகள்லாம் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வச்சிருக்காங்க, உழைப்பாளி. அதாவது வீட்டுல இருந்தா தூக்கம் வராது. அவங்க விவசாயம் பண்றது இங்கே தானே பண்றாங்க, ஆப்பிரிக்காலையா? இல்ல, இங்க. அப்பாவை சொல்றேன். அவங்க மக வீடுதான் இங்க இருக்காங்க, அப்பா இங்கதான் இருக்காங்க. ஓ, இல்லை மேமே அங்கே ஆப்பிரிக்காவில் இப்போ வந்து கிறிஸ்மஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம், இப்போ வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? நான் ஃபுல்லா வீடியோ பார்க்கல, ஒன்று ரெண்டு தான் பார்த்துருக்கேன். அது தெரியல. ஓ, ஆனால் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வெண்மை கிச்சன். வேற என்ன டிராவலிங் இதுதான் போடுறாளா? வேற என்ன போடுறா? டிராவலிங் அங்கே இந்த மாதிரி என்னென்ன ஏது, மாச செலவு எவ்வளவுதாகும், என்ன ஏது. ஆனா நம்ம கமெண்ட்ல எல்லாம் சொல்றாங்க, சொர்க்கமே என்றாலும் நம் நாடு போல வருமா, நம்ம ஊரு போல வருமானு எல்லாம் சொல்றாரு. ஏன்னா மற்ற ஊர்ல போனோம்னா ஏதாவது ஒண்ணு சிக்கலா இருக்கும். ஒண்ணு மணி கூட வந்தா வண்டி நிறுத்த வைக்க ப்ராப்ளம் இல்ல, எல்லாத்துக்கும் இது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தோம்னா மற்றது ஏதோ ஒண்ணு அங்க ஏதோ சட்டத்திட்டங்கள் தப்பா இருக்கும் போல தெரியுது. ரொம்ப ஆஷா இருக்கும் போல. நம்ம இப்ப ஆனா நம்ம நாட்டுல வந்து சட்டத்திட்டங்களை இப்ப குப்பை வேணா எங்க வேணாலும் போடலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த நாட்டுல எல்லாம் குப்பை எங்கேயாவது அவங்க சொன்ன இடத்துல போடாம வேற இடத்துல போட்டோம், ஃபைன். அதே மாதிரி இப்ப ரோடு கிராஸ் பண்றோம்ல, நீ வாடி சாட்டு மேனிக்கெல்லாம் ரோட கிராஸ் பண்ணக்கூடாது, அங்க ரோடு அந்த சிக்னல் போட்டு நின்ன குறிப்பிட்டு தான் கிராஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு ஃபைன். அந்த மாதிரி பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குமா என்னன்னு தெரியல, அது என்ன படிச்சு பார்த்தா தெரியும். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தான் சந்தை எங்க ஊர்ல. நாளைக்கு தான் சந்தை. நாளைக்கு மழை வந்துச்சுன்னா சந்தைக்கு போறது இல்ல, என்ன பண்றது புரியல. தக்காளி எல்லாம் இங்க 1 கிலோ 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். தெரியல, மழையினால இருக்கு. தக்காளி 100 ரூபா. உங்க ஊர்ல எல்லாம் என்ன விலைன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை வீடு விற்க போறாங்க இருக்கு. இப்போம் அவன் இப்ப இன்னைக்கு இதுல போட்டிருக்கேன், வீடியோல ரெடி பண்ணிட்டாளா? போட்டிருக்கேன். நீங்க வந்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாங்குறதா இருந்தா அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனா அதுக்கு நீங்க 1.25 கோடிக்குள்ள யார் வாங்குவா? ஆமா, யாரும் ஏமாந்தவங்க பணத்தை கட்டி வச்சிருந்தாங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு வேணா வாங்குவாங்க. 1 கோடி ஜாஸ்தி தான் அதுக்கு. ஆனா அவங்க எவ்வளவு கட்டியிருப்பாங்கன்னு தெரியல. 50 லட்சம் 75 லட்சத்துக்கு கட்டியிருப்பாங்க. இல்ல கூட தான் இருக்கும். 75 லட்சம் ஒரு 85 லட்சம் இருக்கும். ஏன்னா வீடு பெருசா தான் இருக்கு. ஆமா, மாடி வேற கட்டியிருக்காங்கல்ல. ஆமா, 75 லட்சம் வந்திருக்கும். 75 லட்சம் அவனுக்கு 25-30 லட்சம் லாபத்தோட 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் சொல்றேன். 1.25 கோடி சொல்றேன். ஆமா, 1 லட்சம் 1 கோடி ரூபாய் வந்து லாபம் சொல்றேன். ஆமா, அதுக்கெல்லாம் சூப்பரா இன்டீரியல் ஒர்க் எல்லாம் பண்ண வீடே நிறைய இருக்கு. அதுவே கம்மி ரேட்டுக்கே நிறைய இல்ல, சும்மா நம்ம ரூம் மாதிரி தான் கிடக்கு எல்லாம் ரூம் எல்லாம். கிச்சன் மட்டும் இன்டீரியல் பண்ணிருக்காங்க, அதுவும் நீட்டா எல்லாம் பண்ணல. வீடுன்னா அப்படியே சும்மா திறந்த மட்டும் போட்டா வீடு நல்லா இருக்காதுல்ல. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அது பொருள் இருக்கணும். ஆமா, வீடுனா கபோர்டு இருக்கணும், கபோர்டு க்ளோஸ் பண்ணியிருக்கணும், உள்ள அலங்கார பொருட்கள் இருக்கணும், நல்ல இப்போ இது ஹால்னா வந்து டெக்கரேட் பொருட்கள் இருக்கணும், டிவி நல்ல மாடர்னான டிவி இருக்கணும், டிவி ஸ்டாண்டு நல்ல மாடலாக இருக்கணும், அது எல்லாமே. ஆனால் சோஃபா செட்லாம் அப்படியே தான் கிடக்கு, அந்த பெரிய சோஃபா செட்லாம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகல. அதோட தான் இப்போ சேல் பண்ணுவாங்க இருக்கு, அதெல்லாம் சேர்த்துட்டேன். சோஃபா செட் 40,000 வாங்கினாங்க. அப்போ அங்கே இருக்க பொருள்கள்லாம் அப்படி கொடுத்துருவாங்களா? அப்படியே தான் கொடுப்பாங்க. ஓ,
அதெல்லாம் எடுக்க மாட்டாரு. இப்போ ஒரு சில வீட்டில் இப்போ நீங்களாம் சொல்கிறீங்களா உங்கள் அக்கா வீடு வந்து கட்டின வீடு தான் வாங்கினா கட்டின வீடு தான் வாங்கினா இப்போ கட்டின வீடு வாங்கினான்னா இப்போ இருக்கிற பொருளும் கொடுத்துருவா? இல்ல அப்போ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ உள்ளவங்க இவங்க வாங்கி போட்டிருக்க சோஃபா செட்டு கார்னர் சோஃபா செட்டு ரொம்ப பெருசு. அது அவங்க விட்டு அந்த வீட்டுல எல்லாம் போட முடியாது. அது இந்த வீட்டுக்கு மட்டும்தான் போட முடியும். அதனால அதோட சேர்த்து தான் ரேட்டு. அதோட சேர்த்து தான் 1.25 கூட்டி சொல்றாங்க எல்லா பொருளோடையும் வச்சு. ஓ அப்படின்னா பரவாயில்ல தானே இல்லையா? இதெல்லாம் எவ்வளவு வரும்? 40,000க்கு இவ்வளவு கோடிக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பொருள் என்ன 1 லட்ச ரூபாய்க்குள்ள வாங்கிடலாம் எல்லா பொருளும். நீங்க கல்யாணத்துக்குலாம் அப்படித்தானே சொல்றோம். கல்யாணத்துக்கு என்ன 1 லட்ச இப்ப பர்னிச்சருக்குல அவங்க இது போடுறாங்கல்ல, ஆஃபர் போடுறாங்க 1 லட்ச ரூபாய்க்கு எல்லாமே எடுத்து. ஆமா இது கல்யாண சீர்வரிசை, கல்யாண காம்போ. ஆமா எல்லா குத்து விளக்கு, எல்லா பாத்திரம், எல்லா பத்தம் சட்டை, கட்டில், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் சேர்த்து. ஆமா 1 ரூபா 1.5 ரூபாய்க்குள்ள வாங்கிடலாம். எல்லாமே வாங்கிடலாம். அதை கொண்டு போனோம்னாவே குடும்பம் நடத்திடலாம். ஆமா பாத்திரம் எடுக்க, டம்ளர் எடுக்க, சட்டி எடுக்க, எல்லாமே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே ஆஃபர்ஸ் நிறைய போடுறாங்க. ஆமா எம்மி டிவி வாங்குறேன்னு சொன்னீங்க மம்மி. டிவி வாங்கணும். இந்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி 10 ஆஃபர் போடுவாங்கல்ல, அப்போ வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் கம்மன்னு இருக்கணும். டிவி பார்த்து வச்சுட்டீங்களா? பார்ப்போம். ஏதாவது ஒரு டிவி வாங்க வேண்டியதான். பிராண்டடா. நம்ம இதுக்கு முன்னாடி ஒனிடா பிராண்டட் வாங்கினோம். அது நல்லா உழைச்சிருச்சு. 30 வருஷம் கிட்ட இருந்துருச்சு. 2000 வாங்கினோம். 25 வருஷம் இருந்துச்சு. ஆமா அது நம்ம கூடவே டிராவல் பண்ணிருக்கு 25 வருஷம். இப்பதான் ஒரு அந்த பவர் அதிகமா வந்தனால ஷட் டவுன் ஆயிடுச்சு ஃபுல்லா. ஆமா இப்பயுமே ரிப்பேர் பார்க்கலாமா 500 1000 ரூபா தான் ஆகுங்கிறாரு. ஆனா அதை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அசிங்கம். அந்த டிவி வச்சுக்கிட்டோம். ஓ யார்கிட்டயுமே அந்த டிவி இருக்காது. நம்ம வீட்டுல தான் இப்ப அந்த பழைய டிவியே இருக்கு. நம்ம இது வரைக்கும் அந்த டிவியை பத்தி யோசிக்கவே இல்லை. இல்லை இடையில நீங்க அந்த 19,000க்குள்ளதெல்லாம் வாங்கக்கூடாதுட்ட. ஆமா இல்லைன்னா அப்பவே வாங்கியிருப்போம். அப்போ கொஞ்சம் காசு சேர்த்து எப்படி வாங்கியிருப்போம். அப்புறம் அப்பன்னா அது ஒரு செலவு தானே. இப்போ 2-3 செலவு சேர்ந்து வந்துருச்சு. ஃபேன் செலவு வந்துருச்சு, வாட்டர் ஹீட்டர் செலவு வந்துருச்சு, எல்லா செலவும் சேர்ந்து வந்துருச்சு. அப்போன்னா டிவி மட்டும்தான் 19 ரூபாய்க்கு எப்படியும் சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்புறம் பிராண்டட் வாங்குவோம். இப்போ வேண்டாப்பான்னு சொல்லியே கடைசி வாங்க மட்டும் போச்சு. பிராண்டட் வாங்கினா 25 வருஷம் வந்திருக்குல்ல மம்மி. ஆமாம் இப்போ நம்ம யூவி சொல்கிறீங்களா, யூவி டிவி. ஆமாம் அதெல்லாம் ஒரு 5 வருஷம் வருமா? அதுவே பெருசு தான். அதுக்குள்ளே டிசைன் மாறுதுல்ல. இவ்வளவு நாளைக்கு நமக்கு டிவி எல்லாம் வச்சுக்கணுங்கிறதுல 5 வருஷம் 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்துறதுதான் பெட்ரு. ஆமா சாதாரணமா உள்ளவங்க டாக்டர்ஸ் எல்லாமே 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா ஜாமான திங்ஸ் மாத்துறாங்க. டாக்டர்ஸ் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க டாக்டர்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தில்லைநகர்ல ராஜுன்னு, தில்லைநகர்ல இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். அவர் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா ஜாமானுமே புதுசுதான் வாங்குவாங்க. நம்ம யூஸ் பண்றது எல்லாத்தையும் போட்டுவிட்டு, சோஃபா செட்டு அவ்வளவுமே போட்டுவிட்டு, டிவி, வாஷிங் மிஷினு, மிக்சி, இது என்ன ஃப்ரிட்ஜு எல்லாமே. ஏன் மம்மி அப்படிதான் வாங்குவாங்க. அவங்க புதுசா இருக்கணும் ஜாம. இப்ப நம்ம டாக்டர்ஸ் இல்ல. ஓ மணி நிறைய வச்சிருப்பாங்க. பணம் என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சிருப்பாங்க. அதனால மணி எவ்வளவு இருந்தாலும் சேர்த்து மட்டும் வச்சுக்க மாட்டாங்களா? செலவழிக்கிறது போக அவன் எவ்வளவு பெரிய வீடு கட்டியா வீட்டுல கட்டிருக்கேன். இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் இந்த காலத்து வீடு கட்டிருக்கேன். அவ்வளவு பணம் இருந்தது போகதையும் கட்டுன்னு. அது மாதிரி தங்கச்சிக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜாமான் எல்லாம் மாத்திடுறது. பழசைய வச்சுக்கிறது இல்ல அவங்க. அப்படிதான் இருக்கணும். ஒரு ஜாமான் வாங்கினா அப்படியே அத 25 வருஷத்துக்கு வச்சுக்கிறது, மாத்ததான் வேணும். ஆமா இடையில மாத்தணும். அப்பதான் டிசைன் புதுசு. இப்ப கார் இந்த மாடல், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மாடல் பழசா போயிடும். ஆமா நியூ மாடல் கார்டு வந்துடும். அப்ப நம்மளும் அதோட வளர்ந்துடணும். அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். அப்ப அதே இது கெட்டிக்காரத்தனம். அதை விட்டுட்டு இதே 25 வருஷத்துக்கு வச்சுக்கிறேங்கிறது கெட்டிக்காரத்தனம் கிடையாது. ஆமா அப்போதைக்கு அப்டேட் வந்தா எடுத்துக்கணும். எடுத்துக்கணும். நம்மள்ட்ட வசதி இல்லைங்கிறனால அதை வச்சிருந்தோம். இல்லைன்னா மாத்திருக்கோம். இன்னும் சில பேர் கலைஞர் டிவியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படியா? ஆமா
சீகம்பட்டியெல்லாம் கலைஞர் டிவி தான் முன்னாடிலாம் வச்சிருக்கோம். இப்பதான் இந்த டிவி வாங்கியிருக்காரு. அவங்க வீடு கட்ட விட்டுதான் இந்த டிவி வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த டிவி. ஒருத்தருக்கு வீட்டு சூழ்நிலை. ஆமா, இனிமே கொடுத்துருவாங்க. வாஷிங் மிஷின்லாம் ரேஷன் கடையில கொடுத்துருவாங்க. ஆமா, எல்லா கடையிலையும் கொடுத்துருவாங்க. எல்லா கடையிலையும் இது கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சா நாங்கள் வாஷிங் மிஷின் வீட்டுக்கு கொண்டு தரோம்னா ஓட்டு போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த வாட்டி வாஷிங் மிஷின், அடுத்த வாட்டி ஃப்ரிட்ஜு, இப்படியே ஒரு பொருளாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தானே மேம் கொண்டாந்தாங்க. இது கிரைண்டர், மிக்சி, அம்மா இருக்கே இல்லை. கலைஞர் டிவி கொடுத்தாரு. சரி டிவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி எல்லாம் ஆனால் பேக் பண்ணி கொடுத்தாருல எல்லாரும் கொடுத்தாங்கன்னா அந்த பொருளுக்கு வேல்யூவே இல்லாம போயிருது. கவர்மெண்ட்ல எந்த பொருள் கொடுக்குறானோ அந்த பொருளுக்கு வேல்யூவே இல்லாம போயிருது. யார் வீடு பட்டி சொல்லிட்டு எல்லா வீட்லயும் இப்ப டிவி இருக்கு. இந்த மாதிரி பொருள் எல்லாம் கொடுத்தாங்கன்னா எல்லாம் அந்த பொருளுக்கு வேல்யூவே இல்லாம போயிடும். வீடு கொடுத்துருவாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல சின்ன சின்ன வீடு தான் இப்ப கட்டுறதுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க கொஞ்சோண்டு. அப்புறம் வீடே கொடுத்துருவாங்க. என்னென்ன மீன் நறுக்கியிருக்கோம்? வெங்காயம் உரிச்சிருக்கேன், பூண்டு உரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சமையலுக்காக? நாளைக்கு சமையல். நாளைக்கு என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க? நாளைக்கு தான் உருளைக்கிழங்கு இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு. அதை போட்டு சமைக்க வேண்டியது. நம்ம பாசிப்பயிராவது வாங்கிட்டு வந்துருக்கலாம், ஒன்றும் வாங்காம வந்துட்டோம். பாசிப்பயிராவது குழம்பு வச்சுக்கலாம். அது பாசிப்பயிர் குழம்பு வைக்கணுமா? வேற எதாவது சாம்பார் வைக்க முடியாதா? கத்திரிக்காய் இருக்குன்னு சொன்னீங்க. கத்திரிக்காய் சாம்பார். கத்திரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி. ஆமாம், அது துணுதான் இருக்கும். ஓ, அதுவே பரவாயில்ல. சரி, கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.